மஞ்சள் கலர் கோழிக்கறி சால்னா. தூள் வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூள் தான், ஆனால் தூள் கலப்புற மாதிரி இன்னைக்கு சமையல் செய்ய போகிறோம். உனக்கர ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க வேணும். என்ன இவ்வளோ குஷியாக இருக்கீங்களே? இன்னைக்கு ரிஷிக்கு பிறந்தனால அதனால ஒரே குஷியா இருக்கிறோம். ஓ, வணக்கம் என்ன அமைதியாக இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆர்ப்பாட்டமான சமையல் ஒன்று தயார் பண்ண போகிறேன்னா ஒன்றா தயார் பண்ண போகிறீங்க? பல சமையல் பண்ண போகிறோம். பல விருந்துகள் இருக்குது, ஆனால் மக்களுக்கு இன்னைக்கு நம்ம செய்முறையாக காட்டுறது ஒன்று தானே. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ சால்னா. எல்லோ சால்னா. எல்லூர் இல்லைப்பா, எல்லோ மஞ்சள் சால்னா. எல்லோ சால்னாவா? மஞ்சள் கலர் கோழிக்கறி சால்னா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சால்னா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதிகமாக சாப்பிடக்கூடியது பார்த்தீங்கன்னா பரோட்டா, அடுத்து இட்லி. இது வந்து ரோட்டு கடைகளில் வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செஞ்சு காட்டியிருப்போம். இன்றைக்கி வந்து வெள்ளை சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சால்னா எப்படி செய்கிறதுன்னு தான் இன்றைக்கி மக்கள்கிட்ட காணொலியாக காட்ட போகிறோம். தூள் வகைகள்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தூள் தான், ஆனால் தூள் கலப்புற மாதிரி இன்றைக்கி சமையல் செய்ய போகிறோம். மஞ்சள் வண்ண சால்னா பற்றி உங்கள் கருத்து? அதாங்க, புயலுக்கு பின் அமைதின்னுவாங்க. ஆ, அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க தெரியுமா ஏன் அமைதியாகிறீங்கன்னு? புயலுக்கு பின்ன முன்னுங்க. புயலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியாகவே இருக்கும். அமைதிக்கு பின் இங்கே கட்டுறது கையாவில் புதுமை தான் எப்பயுமே. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி ஒரு புதுமையாக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு சால்னா, அதுவும் வந்து சால்னாலே எல்லா தூளும் சேர்ப்பாங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், அந்த மாதிரி எந்த தூளுமே நீங்கள் வாங்க தேவையில்ல, எடுக்கவே தேவையில்ல. ஒரு அட்டகாசமான ஒரு அரவை ஒன்று சொல்லி கொடுக்குறோம். அந்த அரவையில் பண்ணி பாருங்கள், ஒரு சூப்பரான மஞ்சள் கலரில் ஒரு சால்னா அட்டகாசமாக வீட்டிலே பண்ணலாம். மாஸ்டர் ரெண்டு பேரும் சொல்கிறத பார்த்தா பேச்சுலருக்கு ஈஸியாக சால்னா செய்யறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி தாங்க அரிசண்ட் போட்டு வாயை விடக்கூடாது. எறும்பு வந்து கடவுள்கிட்ட போயிட்டு வரம் கேட்டுச்சான். ஏன் கேட்டுச்சா? சொல்கிறது கேளு. எறும்பு போயிட்டு கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு வரம் கேட்டுச்சான். உன்கிட்ட கேட்க முடியாதுல்ல. என்ன வரம் கேட்டுச்சுன்னா, என்னை வந்து இருக்கிறதுலே சின்ன உயிரினம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யாரும் மதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு கடவுள் கேட்டாலும் சரி அதுக்கு என்ன பண்ணலாம், எனக்கு ஒரு வரம் கொடுங்கன்னு கேட்டுச்சான். சரி என்ன வரம் வேணும்னா கேளு நான் தரேன்னு வந்து எறும்பு சொல்லியிருக்கேன். நான் கடிச்ச உடனே செத்துடணும் அப்படின்னு எறும்பு கேட்டிருக்கு. இவனை மாதிரி வந்து வரம் கேட்கறதுல தெளிவாக கேட்கறது. நான் கடிச்ச உடனே செத்துடணும் அப்படின்னு நல்லா யோசிச்சு சொல்லு, நீ கேட்ட வர கொடுக்கலாமா அப்படின்னு கடவுள் கேட்டிருக்காரு. கொடுக்கலாங்க, நான் கேட்ட வர எனக்கு இது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடவுள் கேட்ட உடனே அந்த வரத்தையும் கொடுத்துருக்காரு. ஆனால் இதில் ஆபத்து யாருக்கு? ஆபத்து எறும்புக்குதான். கேட்டது நான் கடிச்ச உடனே செத்துடணும் அவங்கன்னு சொல்லியிருக்கணும். இது என்ன சொல்லிடுது, மொட்டியா நான் கடிச்ச உடனே செத்துடணும், அது கடிக்கவும் இது தட்டவும் சரியா போடுது. இந்த மாதிரி தான் அர்ஜென்ட் வாய் விடக்கூடாது. இல்லைண்ணா கூட கொசுவும் போச்சோ. இந்த மாதிரி அர்ஜென்ட் பட்டெல்லாம் சொல்லிடாதீங்க. காரணம் என்னன்னா இதில் முக்கியமான 2 அரவைகள் இருக்குது. அந்த அரவை தான் ரொம்ப 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 முக்கியம். பேச்சுலருங்கெல்லாம் இப்போல்லாம் அரைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. வந்தோமா ரெடிமேடு வாங்கினோமா சமைச்சோமா போனோமான்னு இருப்பாங்க. பேச்சுலர் எப்பயுமே அரைக்க மாட்டாங்க, கடலை தான் போடுவாங்க. சொன்னது கரெக்டு தான். வந்தோமா வாங்கினோமா போனோமா அதெல்லாம் நம்ம கையால் நம்மளே அரைச்சி நம்மளே செய்கிறது தான் சுவைக்கும் சரி ஆரோக்கியத்துக்கும் சரி. கடையில் வாங்குறதுல அது விற்கும், டேட்டே போட்டிருப்பான் 6 மாதம் 9 மாதம். அப்போ யோசிச்சு பாருங்கள், அதெல்லாம் சமையலில் சேர்த்து சட்டமா எந்த மசாலாவாக இருந்தாலும் தான் ரெடிமேட் மசாலா. ஸோ அந்த அளவுலாம் பயன்படுத்தாதீங்க, எல்லாத்துக்குமே கெடுதி அது. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு எல்லோ சால்னா மட்டும் இல்லைங்க, 160 பேர் உள்ள முதியோர் இல்லத்துக்கு கொண்டு போயிட்டு மதிய விருந்து கொடுக்க போகிறோம். விருந்து என்னென்னலாம் கொடுக்குறோன்னு பார்த்தோம்னா வடி சாதம், எல்லோ சால்னா, கேசரி, ரசம், அவிச்ச முட்டை, உருளைக்கிழங்கு வறுவல், தடபுடலான விருந்து கொண்டு போய் கொடுக்க போகிறோம். அதோட சேர்த்து இன்னைக்கு ஒரு அட்மிஷனும் போட போகிறோம். என்னங்கய்யா ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க, திரும்ப அங்கே போகிறேன்றீங்க, என்னங்கய்யா? உங்களை தாங்க சொல்கிறேன். என்னவா எங்கே? அங்கே ஹாஸ்பிட்டல். இதுவே பெரிய ஊரில் ரொம்ப டைம் எடுக்குது. இங்கேருந்து சமைச்சு அவ்வளோ தூரம் போய் கொடுக்கறதுக்குள்ளே போது நீங்கள் அங்கேயே இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், ஆர்டர் நாங்கள் கொடுத்துட்றோம். ரைட்டு தாங்கய்யா. ஒரு இடத்துக்கே கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அங்கே போய் தங்கி கூட உங்களுக்கு சமைச்சு கொடுக்கலாம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொரு இடத்துல அட்மிஷன் போட முடியுமான்னு கேட்குறேன். மோர் குழம்பு. இன்னைக்கு முதியோர் இல்லத்தில் இருக்கிற 170 பேருக்கு பிறந்த நாள் விருந்து வைப்பது. திடீர்னு நம்மளையும் சேர்த்து முதியோர் இல்லைன்ட்டா நம்ம ஒரு 10 பேர்னா 170 பேருக்கு பிறந்த நாள் விருந்து வைக்கிறோம். அந்த விருந்து வைப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை ரிஷி. அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அன்பான பெற்றோர்கள். லண்டன்லேருந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. நாங்களும் தடப்படல தயார் பண்ண போகிறோம். இன்று பிறந்தநாள் காணும் அந்த குழந்தை நீண்ட ஆயுளுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரப்புற முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹாப்பி பர்த்டே ரிஷி.
அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சி விரல்கள் மோதி என் நெஞ்சம் உடந்தி போகுது அம்முனி என் பம்முனி. கம்முனி இரு. என்ன இவ்வளோ குஷியாக இருக்கீங்களே? இன்னைக்கு ரிஷிக்கு பிறந்தனால அதனால ஒரே குஷியாக இருக்கும். ஓ, ஏன் இருக்க மாட்டாருங்க? அவரு ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக கோழிக்கறியை பார்த்தவொடனே அவர் குஷி ஆயிடுவாருங்க. அதே குஷியில் இன்னைக்கு மஞ்சள் சால்னாக்க தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம். வெட்டி கழுவி வச்ச கோழி கறி, கிராம்பை, பட்டை, மிளகு, ஏலக்காய், சோம்பை, சீரகம், இஞ்சி வெட்டி வச்சது, பூண்டு உரிச்சு வச்சது, கசா, முழு முந்திரி, வெட்டி வச்ச தேங்காய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பிரெஞ்சு இலை, பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது, தக்காளி பழம் முழுசாக வச்சது, மணமணக்கும் மஞ்சள் மட்டன் சால்னாவுக்கு மஞ்சத்தூள், மட்டனா சிக்கன் சால்னா, மணமணக்கும் சிக்கன் சால்னாவுக்கு மஞ்சள் தூள், கல்லுப்பை, அழகான வாசனை தரும் கொத்தமல்லி, மணமணக்கும் புதினா, அருமையான அழகான தேங்காய் எண்ணெய். நாங்கள் நல்லா கரெக்டாக சொன்னீங்க. ப்ரைஸ் வச்சு என்னது இது? தேங்காய் இது கேட்டீங்க? தேங்காய் நீங்கள் சும்மா நிற்கிறீங்க, நீங்கள் ஒன்று வச்சு நான் கேட்கலையா? எதுக்காக கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா இல்லையா? அவ்வளோ சொல்லு கஷ்டமாக போச்சா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, ஆ. நான் கொடுத்த சரி எங்க வருஷம் எடுத்துன்னு போகணும் போலதுன்னு நினைச்சேன். ஓ, நீங்கள் அந்த மாதிரி வெறுந்தட்டை வச்சுட்டு வருஷம் எடுத்து போறீங்களா? இல்லைங்கய்யா, அதுக்கெல்லாம் இங்கே வாய்ப்பே கிடையாதுங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒருத்தர் கல்யாணம் நடக்காது. அதனால் அதுக்கெல்லாம் நம்மளுக்கு இங்கே நேரம் கிடையாதுங்க. முக்கியமானது இந்த மஞ்சள் சால்னாக்கு 2 அரவைகள் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம அதை வந்து தயார் பண்ண போகிறோம். வாழ்க்கைனா இட்லி மாதிரி இருக்கணும். நம்ம கீழே விழுந்தாலும் நம்மள பள்ளத்தில் தள்ளினாலும் அப்படி உப்பி மேலே அப்படி கும்பு நிற்கணும். அது ஊத்துறவங்களை பொறுத்து இருக்கு, ஊத்துறவங்களை பொறுத்து. பக்குவம் இருக்கு. இட்லிக்கு மதிப்புக்க கூட சட்னி ஒன்று இருந்தாதாயா? வெறி இட்லி யாராவது சாப்பிட்டு பார்த்தீங்க? அப்படிங்களா? நீ அந்த மாதிரி தனி இட்லி தான் நீ எப்பயுமே. நீங்கள் 1 கிலோ கறி எடுத்தீங்கன்னா ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய், முழு முந்திரி ஒரு 15 முழு முந்திரி சேர்த்துங்க. கசகசா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, இது ஒரு அரவை. வீடியோ பார்க்குறவங்க வரைக்குமா? கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்க வீட்டில் செய்யமா இருப்பாங்க. அப்படி இல்லையா? அடுத்தது 2வது அரவைங்க. நல்லா அரைக்கிறார் தெரியுதா? இங்கே பாருங்க தம்பி, இந்த மாதிரியெல்லாம் இதை அரைக்கக்கூடாதுங்க. இதை அரைச்சி இதில் வரக்கூடிய பால், தேங்காய் பால், இந்த முந்திரி இதோட பால் மட்டும் தான் நம்ம பயன்படுத்துவோம். அதனால இந்த மாதிரியெல்லாம் அரைக்காதீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க. முந்திரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியானு செக் பண்ணி பார்த்தேன். அப்படியா? முந்திரி பண்ருட்டிக்காரன் பண்ருட்டிக்கு பக்கத்தில் தான் என் ஊர். பார்த்தோன்னே கண்டுபிடிக்கண்டா மண்ருட்டிக்காரன். ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 75 கிராம் அளவுக்கு இஞ்சி, 75 கிராம் இஞ்சி. 1 கிலோ கறிக்கு சொல்லிட்டு இருக்கோம். 1 கிலோக்கு நீங்கள் எத்தனை பேர் கூட சாப்பிடலாம். 1 கிலோ ஒரே ஆள் கூட சாப்பிட்றதுக்குலாம் ஆள் இருக்குது. இல்லைங்க, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா தம்பி சின்ன பசங்கள்ட்ட எல்லாம் தோக்குறவர், அதனால் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதெல்லாம் ஒரு காலத்தில் நான் அப்படியே இருந்துன்னு இருக்க முடியுமா? வயசாகிட்டு இருக்குல்ல. ஒரு 2 கிராம்பு. இன்னமா செக் பண்ணுறீங்க மண்ருட்டிக்காரர் நீங்கள்? கேட்கல, எங்கள் அக்கா வராங்க உங்களுக்காக. முந்திரி கேட்டிங்களா? இல்லை சே தம்பி ஏன் வேற சொல்லி சாப்பிட்றான், வேற ஒன்றும் இல்லை. வளரும் பிள்ளை இல்லாம வந்து என்ன இப்போதான் வயசாகிடுச்சுன்றா நீங்கள் வயசாகி பிள்ளைட்டு இருக்கேன். 8 வருஷமா வீடியோவில் இதே டைலாக் தான். வளர்ற புள்ள வளர்ற புள்ள வளர்ற வளரும் பிள்ளை வந்து தம்பி ஆமாம், நான் இந்த அளவில் வளர்ந்துருக்குன்னா அது காரணம் நீ தானா? பாசம் அதிகம் அப்படின்னா அங்கேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ அங்கே வந்து மற்ற பொருள்கள்லாம் இப்போ ஆசிரமத்துக்கு கொடுக்கறதுக்காக தயாராகிட்டு இருக்கு இல்லைங்களா? அங்கேருந்து கேட்டிருக்காங்க, ஐயோ இன்னைக்கு என் தம்பி அரைக்க விட்டுருவாங்களோ, வேண்டாம் நம்மளே போய் அரைச்சி கொடுத்துருவோம், எப்படி இருந்தாலும் நம்ம தானே அரைக்க போகிறோம். அரைக்க போறான் அப்படிங்கிறத எல்லாம் பாசம். ஒரு டம்ளர் பாயாசத்துக்கு அடிச்சு ஒரு 2 பேரும் அது பாசம். ஒரு துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துங்க. நீங்கள் இல்லையா 1 கிலோ கறி கொண்டுவங்க. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஆசிரமமாக இருக்கட்டும், ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு என்ன விருந்து கொடுக்குறோமோ முதல்ல நம்ம சாப்பிட்டு தான் அவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அதனால் நம்மளை என்றைக்குமே கணக்கு சேர்த்துங்க. நான் ஸ்பான்சர் பண்ணுற நீங்களும் கணக்கு சேர்த்துங்க. 60 பேர்னா நாங்கள் 70 பேர் இருக்கோம். 2, 4, 5, 6. அது எப்படிங்க? நான் 2 பேரு, தம்பி 2 பேரு, நீங்க மட்டும் சிங்களா? அங்கே ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்கல்ல. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 2 பச்சை மிளகாய். இவ்வளோ அரவை போட்டுட்ருக்கீங்க. இது பேச்சுலர் சமையலடா, இவ்வளோ சேர்க்குறாங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. முதல் அரவை, 2ஆம் அரவை. யார் எங்களை சொல்றீங்க? இல்லை உங்களே சொல்லல. இல்லை தட்டை சொல்லல. முதல்ல வாயில இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக கொஞ்சம் அரைச்சிட்டு வரணும். ரொம்ப தண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல, தப்பு கிடையாது. இல்லையா சேர்க்கறவா சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்படியே அரைக்காமல் தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா தண்ணி பதத்தில் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா அதனுடைய பால் மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம், சக்கை பயன்படுத்த போகிறது கிடையாது. நீங்கள் சாதாரணமாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுட்டு அந்த தேங்காய் தூக்கி போடாமல் நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் குழம்பு பயன்படுத்தும் போது இந்த தேங்காவே பயன்படுத்திக்கலாம்.
சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அரவையில் தான் சிக்கனே வேகணும். உணராமல் இன்னொருத்தல சொல்லு. இந்த அரவையில் தான் சிக்கனே வேகணும். சரி நாங்கள் போவா. நீங்கள் எங்கே போகிறீங்க? இது ஆள் வந்துட்டாங்கல்ல, கொடுத்து விடுங்க. போவாருங்க, போயிட்டு அக்கா இது கொஞ்சம் அரைச்சி வைங்கக்கா அப்படின்னு சொல்லுவாருங்க. சொன்ன உடனே என்ன பண்ணுவாருன்னா காலையில் போட்ட டீ இருக்கும், அதை சூடு பண்ணி குடிப்பாருங்க, ஸ்டேட்டஸ் பார்ப்பாரு. இதுக்காக அவர் இங்கே தான் அங்கே போகிறாரு. இன்னும் மேலோகத்தில் சமைக்கிறமா வெறும் புகையாக கிளம்புது. பாட்டு பாடி நிற்கிற அடுப்பை ஊதி விட்றா. பாட்டே பால் இடம் இனிமே பாருண்ணா. நான் ஊதுறேன். உடக்க ஏய் நீ பாடினது தாண்டா புகையுது. உடக்கர ஓரத்தில் உனக்காக காத்து இருந்தேன், உன்னோடு நான் ஒன்னா சேரணும், அதனால என் கண்ணு முன்னாடி வந்து நிற்க வேணும். கண்ணுறங்கு நேரமில்லாம் கண்மணியே உன் நினைவா, ஓத்தி படுத்தாலும் போகலையே உன் நினப்பு, நீ இருந்தா போதும் மடி நித்த ஒரு பாட்டு எழுத, கண்ணால் கண்டால் பின்னால் மறையிற, பக்க வந்தாக்கா ஆனால் பார்வை ஏனோ வீசுற. சட்டி காஞ்சிச்சுரா. நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு 120 ml சேர்த்துங்க 1 கிலோவுக்கு. கண்டிப்பாக இந்த சால்னாவை தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் சுவை. பார்த்து வந்தால் அதனுடைய பேர் நட்பு, பார்க்காம வந்தால் அது பேர் காதல். தெரியுமா? பார்க்காம வந்தால் காதல். ஆமாண்ணா, எதையுமே பார்க்காது, அது மட்டும் பூந்து புயல் அடிக்கிற மாதிரி அது மட்டும் வந்துட்டு போயின்னே இருக்கும். போயிடும் அப்புறம். தேங்காய் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கு. இந்த நேரத்தில் தாளிப்பு பொருட்கள் சேர்க்க போகிறோம். நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்திருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, அரை கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இது அந்த எண்ணெயோடு இருக்கும் போது மனம் சூப்பராக இருக்கும். நம்ம கொடுத்த இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே இந்த நேரத்தில் சேர்த்துக்க போகிறோம். முதல்ல ரவையா? ஆமாங்க. இந்த புதினா மல்லி சால்னாக்கு நல்ல வாசனை கொடுக்கும். அது இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்த மசாலா எல்லாமே கொஞ்சம் பச்சை வாடை போகிறோம், வதக்கிட்டு கறியை சேர்க்கணும். இதில் கைவிட்ட மொத்தம் சொல்லியா இருந்துச்சு. அடியில் உள்ள மசாலா மேலே ஏற்றுறீங்களா? ஆமாங்க, கறி ஃபுல்லாகவே இந்த மசாலா இறங்கணும். என்ன படத்துக்குள்ளே படம் ஓடுது? வச்சு எதாவது செஞ்சு எண்ணெய் வச்சு தான் எதாவது செய்வோம். நான் சொன்னேன் இலங்கைக்கு அனுப்புவான்னு சொன்னேன்ல, இலங்கைக்கு அனுப்புவான்னு சொன்னேன்ல. அது இல்லை, அங்கே பாரு, இப்போ இப்படி அனுப்புறேன்னு மட்டும் பாரு. என்ன எப்படி சொல்லிட்டாங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நினச்சிங்க. என்ன ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. மஞ்சத்தூள், இந்த மஞ்சள் தூள் தான் முக்கியமானது. இந்த ஒரே ஒரு தூள் மட்டும் தான் இந்த சால்னாக்கு. இப்போ கறிக்கு ஏற்ற அளவு கல் உப்பு, ஒரு 2 பெரிய தக்காளி நம்ம நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்க்கணும். நல்லா புழிஞ்சு பால் மட்டும் எடுத்துக்கிறோம். இந்த அளவு திக்காக அரைச்சி பால் எடுத்துக்கிறோம். இது வரைக்கும் தண்ணியே சேர்க்கலங்க. கறியில் உள்ள தண்ணி தான் வந்து, கறியில் உள்ள தண்ணியே நம்மளுக்கு தேவையான அளவு வந்துடுது. வேக்காடு கறி நல்லா வெந்துட்டு இருக்குங்க. எவ்வளோ தண்ணி வந்துச்சுல உள்ள வந்து. ஆமாங்க, நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சதில் மசாலாலேயும் தண்ணி இருக்குது, இன்னொன்று கறியிலையும் கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அதுவே தாராளமாக போதும் இந்த சால்னாக்கு. இன்னும் கொஞ்சம் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ ஒரு 1/2 மூடி எடுத்து தேங்காய் பால் எடுத்துங்க, ஒரே பால். முந்திரி, கசகசா. மக்கள் எதிர்பார்ப்பாங்கல்ல, மஞ்சள் கலரில் ஒரு சால்னா எப்படிரா வரும்னா, அரவை பார்த்தோன்னா லைட் பச்சை கலரில் இருந்தது, எப்படிரா அது பால் வேறு வெள்ளை கலரில் இருக்கும், வெறும் மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்தானுங்க, மற்ற எதுவுமே இல்லைன்னு. ஸோ ஒரு அட்டகாசமான ஒரு மஞ்சள் சிக்கன் சால்னா இப்படி தான். காரத்தூளே கிடையாது, அந்த பச்சை மிளகாய் காரம், அந்த மிளகு காரம் தான். இறக்க போகிறேன் நான், பக்காவாக ரெடி ஆகிடுது. மஞ்சள் கறி சால்னா. என்ன வேலை இருக்குப்பா? வேலை இருக்கா? என்ன வேலை? ஃபைனல் டச்சு கடைசியாக வந்து திருப்பியும் ஆரம்பமாக தேங்காய் எண்ணெயில் ஆரம்பித்தது, முடிவும் தேங்காய் எண்ணெயில் முடிக்கிறோம். கொஞ்சம் வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய். இங்கே ஏற்றுறோம், அங்கே இறக்குறோம். முதல்ல தூக்கு.
நம்ம சுவிச்சலாம் மச்சான். கண்டிப்பாங்க வெள்ளை சாதத்துக்கு ஆர்வமாக இருக்கிறோம். பேர் இல்லத்துக்கு சாப்பாடு வடிக்கிறேன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் சும்மா அட்டகாசமாக தயாராகிடுச்சு. நம்மளோட தக்காளி ரசம் நல்லா வாசனையாக மல்லிலாம் போட்டு சூப்பராக இருக்குது. மோர் குழம்பு நல்லா தாளிப்புலாம் போட்டு சும்மா அட்டகாசமாக இருக்குது பாருங்க. உங்கள் முதியோர் இல்லத்துக்கு நம்மளோட வழக்கம் போல் ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி. நம்மளுடைய ரிஷி பிறந்தநாளுக்காக ஒரு ஸ்பெஷல் மஞ்சள் கோழிக்கறி சால்னா பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். அது நம்ம சுபச்சிட்டு பிறந்தநாளை முன்னிட்டு மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்கிறோண்ணா. ஹாப்பி பர்த்டே குட்டி. நல்ல வேலை கறி இந்த பக்கம் வந்துருச்சு. அது நான் பெசஞ்சில் எடுக்கக்கூடாதியா. பரோட்டா சால்னா, ஒரு சில மட்டன் சால்னா, சிக்கன் சால்னாலாம் சாப்பிட்ருக்கோம். மஞ்சள் குருமா, கொஞ்சம் சால்னா, தேங்காயோட பால் ஊற்றுனாங்க பார்த்தியா, அந்த சுவை வந்து அப்படி தேன் மாதிரி இருக்குது. தேங்காய் மட்டும் கிடையாது, அது கூட முந்திரி இருக்குது, கசகசா இருக்குது. கசகசா இருக்குது. சுடுதுன்றான், பொறுமையாக சாப்பிட மாட்டேன்றாங்க. நீங்கள் அதை பண்ண மாட்டேன்றீங்க. நான் இவ்வளோ தாங்க ஆறி போனால் சுவை சுவை இழுக்குது. சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சால்னா அப்படின்றது நிறைய பேர் பரோட்டா இட்லி இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம செஞ்ச சால்னா சாதத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அதுவும் தேங்காய் எண்ணெயோட மனமும் தேங்காய் பாலோட சுவையும் இந்த கோழிக்கறியில் மொத்தமாக இந்த எண்ணெய் தேங்காய் பாலே வெந்த எசன்ஸ் ஃபுல்லாகவே சேர்ந்து எங்களுக்கு கோழிக்கறி கிரேவி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, மட்டன் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குது. தரமாக இருக்குது. தங்கத்தினுடைய பிறந்தநாளுக்காக குடுப்படை செம வேற லெவல். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா தெரியும், இலையில நாங்கள் என்றைக்கும் வந்து இந்த மாதிரி கறி இந்த மாதிரிலாம் சமைச்சோம்னா முதல்ல கறியெல்லாம் டேஸ்ட் பண்ணுவோம். இதில் பார்த்துங்க கறி எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு வெறும் சால்னாவை மட்டுமே சாப்பிட்றோன்னா அந்த அளவுக்கு சுவையாக இருக்குது. சுவை நல்லா இருக்குண்ணா. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சால்னா, சூப்பராக இருக்குது. கரெக்டான காரம், கரெக்டான உப்பு, கரெக்டான டேஸ்ட். அந்த அரவை பொருள் சேர்த்த விதத்தில் நம்ம சேர்த்த அந்த செய்முறையில் பார்த்தீங்களா, அந்த இஞ்சி பூண்டெல்லாம் கரெக்டான அளவு சேருங்க. எதனா ஒன்று அதிகமானால் கூட கொஞ்சம் சுவையை மாற்றி கொடுக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பாட்டுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் இட்லி தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கறியை மட்டும் எலும்புலேருந்து தனியாக கட்டுற பாருங்க. நல்லா பஞ்சு பஞ்சாக வந்துருக்கு. சூப்பராக வந்துட்டுங்க. மற்ற விருந்துங்கள்லாம் ஒன்று ஒன்றா தயாராகிட்டே இருக்குது. மொத்தமாக எல்லாமே செஞ்சு இன்றைக்கி ரிஷி பாப்பா பிறந்த நாளை முதியோர்களோடு போய் கொண்டாட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் மகிழ்வோம். ஆம் அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நமக்கு கோடான கொடி நன்றி கூறுகின்றோம். இதோ உமது திருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற ரிஷி குழந்தைக்காக நாங்கள் இந்த நாளிலே சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, குழந்தை ரிஷியை நிறைவாக ஆசீர்வதியும். அந்த குழந்தையின் பிறந்த நாளிலே அவர்களது பெற்றோர்களை, தாய் தந்தை மற்றும் அவர்களது உறவினர்கள் அனைவரையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுத்து லண்டனில் இருக்கின்ற அவர்களுக்கு நீரே அரணும் கோட்டையும் பாதுகாப்பையும் தந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கின்றோம். மேலும் ரிஷியின் தாய் தந்தை செய்கின்ற தொழிலை ஆசீர்வதியும். ஆண்டவரே, அவர்கள் போகும்போதும் வரும்பொழுதும் அவர்களுக்கு பாதுகாப்பை தரும். இந்த நாளிலே மனமகிழ்வோடு இதோ எமது பெற்றோர்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் அவர்கள் தந்திருக்கின்ற இந்த உணவிற்காக நான் நன்றி கூறுகின்றோம். அவர்களின் தாராள உள்ளத்திற்காக நன்றி கூறுகின்றோம். அவர்கள் எங்கிருந்தாலும் வளமோடும் நலமோடும் மகிழ்வோடும் அன்போடும் வாழக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் அந்த குடும்பத்திற்கு தாரும். ரிஷி குழந்தையை நிறைவாக ஆசீர்வதித்து வளர்கின்ற காலங்களிலே நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனோடு வாழவும் நல்லதொரு எதிர்காலத்தை குழந்தைக்கு அமைத்து தரவும் அருள் வேண்டி இந்த நேரத்திலே நாங்கள் சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றோம். நல்லா இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், நல்லா சாப்பாடு நல்லா இருக்குங்களா? ஹாப்பி பர்த்டே பாப்பா. வாழ்த்துக்கள், நல்லா இருக்கணும். பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரிஷி பாப்பா 100 வயசு வரையும் நல்லா வாழணும். அவங்க பேரண்ட்ஸும் நல்லா பார்த்துக்கணும். ரிஷி பாப்பாவை நல்லா படிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ரிஷி பாப்பாவுக்கு மெனி மோர் ஹேப்பி பர்த்டே. ரிஷி பாப்பாவுக்கு ஹாப்பி பர்த்டே. ரொம்ப நன்றி. சாப்பாடு ரிஷி பாப்பா 100 நாள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரிஷி ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. காட் பிளஸ் யூ. உங்கள்
பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டு கொடுத்ததுக்கு உன்னுடைய பர்த்டே முன்னிட்டு ரொம்ப சந்தோஷம். பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 160 பேருக்கு முதியோர் இல்லத்தில் சிறப்பான விருந்து கொடுத்துருக்கோம். இவ்வளோ சிறப்பான விருந்துக்கு யார் காரணம்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை ரிஷி அவர்களின் பிறந்தநாளுக்காக லண்டன்லேருந்து இவ்வளோ சிறப்பான விருந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்ட முதியோர்களோட ஆசீர்வாதம் சிறப்பான முறையில் அந்த குழந்தைக்கு போய் சேர்ந்துருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்களும் அந்த குழந்தையை ஆசீர்வதித்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்து இன்னும் பல செல்வங்களை பெற்று நோய் நொடி இன்றி வாழணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார் முதியோர்கள் சார்பாகவும் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.